எதுவும் மாறலையே கம் பேக் இண்டியன், எவனோ திருந்தலையே கம் பேக் இண்டியன். அது சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு இந்தியன் டூவே பிடிக்கல. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். 100 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு ஆள், அந்த ஒரு மனுஷன் 6 பேக் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு சீன் இருந்தாலும் நான் பார்த்து கன்வின்ஸ் ஆயிருவேன் அப்படின்னா நீங்க தாராளமா டிக்கெட் எடுத்து தியேட்டர்ல போய் இந்த படம் பார்க்கலாம். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு இந்த படம் பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேத்துக்கு இந்த படம் பிடிக்காம போகலாம். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, சிங்கம் மாதிரி இருந்த ஒரு ஆளை அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சங்கரோட படம், அவருடைய படம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்கு ஞாபகம் வர ஒரு படம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்திரன் தான். தமிழ் சினிமால 2010லயே அப்படி ஒரு படம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இன்னி வரையும் நான் எழுதி தரேன், எந்த படத்தோட கிளைமேக்ஸுமே தமிழ் சினிமால வரல. அவ்வளோ டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான் எந்திரன். தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற இண்டஸ்ட்ரிக்காரங்க எல்லாத்தையுமே வாயை பொழக்க வச்ச ஒரு படம், தமிழ் சினிமாவையே பெருமைப்பட வச்ச ஒரு படம். அவ்வளோ கிராண்டான சீக்வன்ஸ் இன்னி வரையும் தமிழ் சினிமால வரல. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் சங்கர். இவர் கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறாருன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த லெவல்ல இருக்கும். ஆனா ஒரு பர்னிச்சரை சல்லியா நுறுக்குன மாதிரி ஆகி போச்சு என் எக்ஸ்பெக்டேஷன். சல்லியா நொறுக்கிட்டீங்களடா ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்டார்டிங்லயே அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த படத்துல எதுவுமே நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விஷயம் நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஏஆர் ரஹ்மான் எங்கடா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்பப்ப இந்த படத்துல வரும். சில இடமா இருந்தாலும் அது நம்ம இந்தியன் 2 படத்துக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் தரும். ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட். செகண்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விவேக் சார் தான். அந்த மனுஷனை ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. சில இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அது லைட்டா பிசிறு தட்டினாலும் அவரை மறுபடியும் ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வர ஹாப்பினஸ் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை மறைச்சிருது. சோ விவேக் சார் வர இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட டைட்டில் கார்டு அண்ட் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டைட்டில் கார்டு எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 முகம் வரும். சூப்பரா இருக்கும், உலக நாயகன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல நடக்கிற ஊழல் எல்லாமே சொல்லுவாங்க ஒரு 20 நிமிட்ஸ்க்கு. அது சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பேருக்கும் இந்த படத்துக்கும் பர்ஃபெக்டா செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ். அதாவது டாலரன்ஸ் அப்படின்ற அந்த பேர் இந்த படத்துக்கு ஆப்டா செட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். அதாவது டாலரன்ஸ்னா சகிப்புத்தன்மை, பொறுமை இல்லாமை, எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருங்க. நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறதே இந்த படமே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்க இந்தியன் 1 பார்த்திருந்தீங்கன்னா அந்த படத்துல எல்லாமே இருக்கும். சினிமாவோட கதையா இருக்கட்டும், ஸ்கிரிப்டா இருக்கட்டும், கேரக்டர் ஆர்க்கா இருக்கட்டும், முக்கியமா அந்த படத்தோட பிஜிஎம்மா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளோ அழகா எமோஷன்ஸா கன்வே பண்ணிருப்பாங்க. அண்ட் முக்கியமா இதை நான் சொல்லியே ஆகணும், இந்தியன் 1 படத்துல தாத்தாவோட பொண்ணா ஒரு கேரக்டர் வருவாங்கல்ல, அந்த பொண்ணு சீரியஸா இருக்கும் போது நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், ஒன்னு லஞ்சம் கொடு, இல்லன்னா அங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, இங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை அலைய விடுவாங்க பாத்தீங்களா. அப்பெல்லாம் அந்த தாத்தாவோட ஆக்டிங்கை பார்த்து என் கண்ணில் தண்ணியா வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ எமோஷனலா இருக்கும் அந்த சீன். அப்படியே கட் பண்ணி இந்தியன் 2க்கு வந்தீங்கன்னா இங்க எனக்கு கண்ணீர் வந்துச்சுங்க, ரத்த கண்ணீர். ஃபர்ஸ்ட் எனக்கு குறையப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவோட மேக்கப் தான். இந்தியன் 1ல கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு தத்ரூபமா பண்ணிருக்காங்க மேக்கப்பை, நீங்க கூட பாருங்க ஸ்கிரீன்ல தரேன். அப்படியே 28 வருஷத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இதை விட அட்வான்ஸா தானே பண்ணணும். ஆனா ரொம்பவே வெள்ளையா, என்னடா அது மேக்கப்னு அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த மேக்கப் போடவே 4 மணி நேரம் ஆகுமா, கலைக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா, கிட்டத்தட்ட 7 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு மேக்கப் போடவா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரை பார்த்தோன்னே எனக்கு இந்தியன் தாத்தா ஃபீல் ஒரு இடத்துல கூட வரல அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனிருத் ஒரு படம் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா போஸ்ட் போடுவாங்க. லியோக்கு, ஜெயிலருக்கு, ஜவானுக்கு இந்த 3 படத்துக்குமே அவர் போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த ரேட்டிங் மாதிரி டிராஃபி வச்சு போடுவாரு. அந்த போஸ்டர் தான் அந்த ஃபைனல் ரிவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்தியன் 2க்கு அவர் போட்டிருந்த போஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா வெறும் தேங்க்ஸ் கிவிங் போஸ்ட் மட்டும் தான். எனக்கு அப்பவே தோணுச்சு, என்னடா ஒரு டிராஃபிக் கூட இல்ல, ஒரு ஃபயர் கூட போடல அப்படின்னு சொல்லி. ஆனா படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மனசை இதுக்கு போஸ்ட் போடல அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன எமோஷனல், ஒரு குட்டி எமோஷனல் கூட அந்த படத்துல ஒர்க் ஆகல அப்படின்றதான் ஒரு உண்மையே. அனிருத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் இந்த மனுஷன் அந்த பிஜிஎம் போட்டு வேற லெவல்ல இருக்குடா அப்படின்ற மாதிரி தோண வச்சிருவாரு. அவ்வளவு சூப்பரா கம்போஸ் பண்ற ஒரு மனுஷன். ஜெயிலரே எடுத்துக்கங்க, வேற லெவல்ல கொண்டு போயிட்டாரு மனுஷன். ஆனா இந்த சினிமால அனிருத் ரொம்பவே கஷ்டப்படுறாரு கம்போஸ் பண்ண. ஒரு மொக்க சீனை கூட ஒப்பேத்த பாக்குறாரு பிஜிஎம்ல, ஆனா முடியல. மேபி அட் அ டைம்ல நிறைய ப்ராஜெக்ட்ல கமிட் ஆனதுனால அவரால் சரியா பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல.
தெரியல. இந்தியன் 1ல பயங்கரமான ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஆர் ரோமன் தான். நான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு சாங் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ற ஒரு ஆளு தான். ஆனா இந்தியன் படத்துல நான் ஒரு சாங் கூட ஸ்கிப் பண்ணல அப்படின்றது தான் ஒரு உண்மை. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்தியன் 2க்கு வந்தீங்கன்னா தாத்தா வரலாறு பாட்டு அவ்வளவு நல்லாவே இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா சினிமாக்கு அது ஆப்ட் ஆகல அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மையே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படம் முடியும் போது இந்தியன் 3யோட ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க. அது வந்து வேற லெவலா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு தான் அனிருத் மாங்குன்னு ஒர்க் பண்ணிருக்காரு சொல்ல போனா. சோ அந்த படத்துக்காக வெயிட் பண்ணலாம். அண்ட் கமல் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் பண்ற ஸ்கிரிப்ட் செலக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கம்பீரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரீசன் என்ன பாத்தீங்கன்னா விக்ரமா இருக்கட்டும், கல்கியா இருக்கட்டும், அன்பே சிவமா இருக்கட்டும், நாயகனா இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய மார்க்கெட் எப்படி அடிவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. விக்ரம் படத்தோட இன்ட்ரோல் சீன்ல அவருக்கு ஏறின மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு மாசான ஒரு ஹீரோவை பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து பயந்துகிட்டு இருந்தவனுங்க எல்லாம் இல்லாம கொடல கொலை போறீங்க. இவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. டேய் டேய் உன்னை வெட்டி டேய் எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்தீங்களா எனக்கு அதான் கிரிஞ்சி